இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கடையில் கிடைக்கிறதுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக. இப்போ அதில் பார்த்திங்கனாலே தெரியும், எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா 12 months 9 monthsன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ நாள் அந்த ப்ராடக்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாதுங்க. அதனால நாம் இன்றைக்கி வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 3 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் இஞ்சியை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே அளவுக்கு பூண்டையும் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் சால்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டா தான் நல்லா அரைப்படும், அதனால் கட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து இந்த இஞ்சி பூண்டோட ரியாக்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு டைமும் வெவ்வேறு ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா கெட்டுரும். அதனால் பிளாஸ்டிக் ஸ்பூனை போட்டு டப்பாலேயே போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. பாருங்கள் எப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம் வீட்லேயே. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.